அடுத்ததாக ஒரு வசனம் உங்களுக்கு தருகிறேன். I want to give another kind of verse. 2 பேதுரு 2 Peter முதலாம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, 1 Peter chapter 1 verse 4. மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. And even here he had given a great promises of God for us. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கும் ஏற்ற வாக்குத்தத்தங்கள் தேவன் உனக்கு தந்திருக்கிறார். Whatever the thing related for your life, God had given as a promises to you. உன்னுடைய குடும்ப விஷயமானாலும், it may be a matter related to a family, உன்னுடைய பிசினஸ் விஷயமானாலும், it may be a matter related to your business, அல்லது உன்னுடைய வேலை விஷயமானாலும், it may be the matter related to your job, வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எந்த பகுதியானாலும், whatever the matter related any parts of your life, கர்த்தர் வாக்குத்தத்தத்தை உனக்கு தந்திருக்கிறார். the Lord God had given promises for you. அது எப்படிப்பட்ட வாக்குத்தத்தமாம்? What kind of promises it is? மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தம். It is a great promises of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. இந்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசித்தால் அது அப்படியே நம் வாழ்க்கையில் நிறைவேறும். When we believe that promise, actually that will be fulfilled in our day to life. எந்த பகுதியானாலும் சரி, ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். Whatever the parts of your life, God had given us special promises for that. இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe that? வேத புஸ்தகத்தில் என்னுடைய வாழ்க்கையின் எந்த பகுதிக்கும் ஏற்ற வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார், அதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் மேல் விசுவாசம் உடையவர்கள் மட்டும் கரங்களை உயர்த்தி அவரை துதிக்க வேண்டும். And as God had given all related things as a promise in the scripture, whosoever believe, you lift up your hand and praise God only. துதியுங்கள், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களுக்காக துதியுங்கள். நீங்கள் இப்பொழுது இந்த விஷயத்திலே துதிக்கும் போதே, உங்களுடைய விஷயம் எதுவா இருந்தாலும் சரி, அதற்குரிய வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி துதியுங்கள். அந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறார். When you praise God, whatever the matter, when you believe, God is fulfilling the promises related to your need. துதியுங்கள். Well, let's praise God. ஆமென். Hallelujah. Amen. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறோம், வசனத்தை விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, ஹalleluya, ஹalleluya. விசுவாசிக்கிறோம். வாக்குத்தத்தங்கள் உண்மை உள்ளவைகள் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பயப்படாதீங்க. புருஷன் மனைவி பிரிந்திருக்கிறீர்களா? Is husband and wife separated? அல்லது உங்களுடைய மகன் உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறானா? Is your son is working against? அல்லது உங்களுடைய அயலகத்தார்கள் உங்களை பகைக்கிறார்களா? Is all of your neighbors hating you?
உங்களுடைய வீட்டிலே பண பற்றாக்குறை இருக்கிறதா? Is there deficiency in money matter? உங்களுடைய விஷயம் எதுவானாலும், Whatever the matter, வாக்குத்தத்தம் உனக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. but for all those needs, the promises have been written for you. உன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே உனக்கு நிலையாய் நிற்க முடியவில்லையா? In our spiritual life, are you not able to stand steadfastly? ரகசிய ஜீவியத்தில் தோல்வியா? You have failure in a secret life. பயப்படாதே. Don't be afraid. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து நிறுத்துகிற தேவன், God, who made to stand even the fallen tabernacle of David. தேவனுடைய வாக்குத்தத்தமானது உன்னுடைய பிரச்சனையை மேற்கொண்டு விட்டது. Even the promise of God had provided all your needs. தேவனுடைய வாக்குத்தத்தமானது உன்னுடைய பிரச்சனையை மேற்கொண்டு விட்டது. Even the promise of God had provided all your needs. அந்த நம்பிக்கையோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. With that hope, we praise God.